உன்னை மறக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல. இதுக்கு மேல நீ எனக்கு வேணாம். இதுக்கு மேல நீ எனக்கு வேணாம் துளசி. வேணும் வேணாம். போக மாட்டேன். இதுக்கு மேல நான் துளசி பின்னாடி போக மாட்டேன். சொடக்கு போட்டா சொர்க்கமே என் காலடியில் வந்து நிற்கும் போது நான் இருக்கிற நாய் மாதிரி பின்னாடி போகணும். போக மாட்டேன். நானா இதுக்கு மேல துளசியை தேடி போக மாட்டேன். வரணும். அவளா என்ன தேடி வரணும். வந்தா அதுக்கு மேல நான் அவளை விட மாட்டேன். விட மாட்டேன். இதுக்கு மேல துளசியா நான் தேடி வந்தா அவளை போக விட மாட்டேன். அவளா வந்தா நான் போக விட மாட்டேன். நானா போக மாட்டேன். குடி, நல்லா குடி. என்ன வினோத வெட்டி சாச்ச சந்தோஷத்துல குடிக்கிறியா நீ? என்ன என்ன பேசுற நீ? மனுஷனா நீ? மிருகம். பொம்பளை வெறி பிடிச்ச ரத்த வெறி பிடிச்ச மிருகம். நீ எல்லாம் ஒரு கேவலமான பொறுப்பு. துளசி இரு. நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை மறக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க குளிச்சுட்டே இருக்கேன். ஏய், பேசாத. நீ மறுபடியும் பேசுன நான் உன்னை கொன்னே போட்டுடுவேன். அந்த வக்கீல் உனக்கு என்னடா பாவம் பண்ணாரு? எனக்கு ஆதரவா இருந்ததுக்காக, எனக்கு அடைக்கலம் தந்ததுக்காக இப்படி இப்படி நீ அவரை வெட்டி சாச்சிருக்கே. உனக்கு மனசாட்சியே இல்லையா? வக்கீலுக்கு என்னாச்சு? ஏய், நடிக்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. துளசி சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏய், ஏன் மேல இருக்கிற வெறியில பாவம் ஒரு சின்ன குழந்தை அனாதையாக்க பாத்திருக்கியே. நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்க? செத்து போ. செத்து போற. செத்து போற. ஆனா நான் சாவறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை பிரஸ்னா ஐ லவ் யூ சொல்லிடு. செத்துறேன். சொல்ல மாட்டேன். நான் செத்தாலும் சொல்ல மாட்டேன். கையை விடு. விட மாட்டேன் துளசி. நான் உன் கையை விட மாட்டேன். வேணா. நான் உன் மேல ரொம்ப வெறியில இருக்கேன். இப்பவே உன்னை கொன்னாலும் கொன்னுடு. கொன்னுடு துளசி. என்ன கொன்னுடு. எப்ப உன் கூட சேர்ந்து வாழ முடியும்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க பிரச்சனை இல்லை. கொன்னுடு. ஆனா நான் செத்தாலும் உன் கையை நான் விட மாட்டேன் துளசி. விட மாட்டேன். இத பாரு. இதுக்கு மேல நான் பின்னாடி தரத்து கூடாது. உன்னை மறந்துடும். இதுக்கு மேல உன்னை எந்த விதத்திலும் டார்ச்சர் பண்ண கூடாதுங்கிறதுக்காக இந்த கர்மத்தை நான் மறுபடியும் தொட்டேன். இதுக்கு மேல உன் வழியில வரக்கூடாதுன்னு நினைச்சேன். உன் பின்னாடி தரத்து கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீயா என் வழியில வந்தா உன்னை விடக்கூடாதுன்னு நினைச்சேன். என் நல்ல நேரம் இதோ. இப்போ நீயா என் வழியில வந்துட்ட. இதுக்கு மேல நான் உன்னை விடுறதா இல்ல. நீ என்ன காதலிச்சு ஆகணும் துளசி. நீ என்ன காதலிச்சு ஆகணும். ராஸ்கல், என்னடா உன் காதல்? பொல்லாத காதல். வேணாம் துளசி. இது பாரு, உன்னெல்லாம் நான் காதலிச்சேனா செத்து ஒழிய வேண்டியதா? துளசி, என் காதலை பத்தி பேசாத. நீ செத்து ஒழி. துளசி, நான் சொன்னா கேளு. துளசி, பேசாத. பேசாதங்கறல. என் காதலை பத்தி பேசாத. என் காதலை பத்தி கேவலமா பேசாத. என்ன வேணா அசிங்கப்படுத்திக்கோ. என் காதலை அசிங்கப்படுத்தாத. அசிங்கப்படுத்தாத. எவ்வளவு தடவை சொன்னாலும் உனக்கு துளசி. 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 துளசி, இங்க பாரு. துளசி ஏந்திரி துளசி. துளசி, நான் தெரிய மாட்டேன். துளசி ஏந்திரி துளசி. துளசி, ஷூ. துளசி. துளசி ஏந்திரி துளசி. துளசி. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன பண்ற? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண போறியா? ஆமா. போடாங் முட்டாள். உனக்குலாம் அறிவே இல்லையா? அவளே மயங்கி போய் விழுந்து கிடக்குறா. இதான் சாக்குன்னு சொல்லி அவளை ஏதாச்சும் ஒரு கோயில் கூட்டு போய் திருட்டு தாலி கட்ட வேண்டியது தானே? மயக்கத்துல இருக்கிறா. அதெல்லாம் அதெல்லாம் தப்பு. தப்பு. அப்பா
மண்டபத்துல வச்சு நீ துளசி பத்தி பேசுனதுலாம் தப்பு இல்லையா? அதுவும் தப்பு தானே. இங்க பார், அவ வாழ்க்கையில நானா போக மாட்டேன், அவளா தேடி வந்தானா விட மாட்டேன்னு இப்பதானே சொன்னேன்ல. இதோ வந்துட்டான், விட்டுறாது. துளசி உன் வாழ்க்கையில வர மாட்டா, உன் கூட சேர்ந்து வாழ மாட்டான்னு சொன்னது நான் தான். இப்போ நானே சொல்றேன், இந்த சான்ஸை தவற விட்ட மொத்தமா உன் வாழ்க்கையே நீ தவற விடுற மாதிரி. இந்த துளசி மாதிரி பொண்ணுங்களாம் கல்லானாலும் கனவ புல்லானாலும் புருஷன் வாழ்றவங்க. நீ முதல்ல கூட்டிட்டு போய் தாலியை கட்டு. அதுக்கப்புறம் அவ கோவப்படுவா, இருக்கட்டும். தானா அதுக்கப்புறம் சரியாயிடுவா, எல்லாம் சரியாயிடும். புரிஞ்சுதா? டேய், என்ன யோசிக்கிற? மயக்கம் தெளிஞ்சிரும். சட்டு புட்டுன்னு கிளம்பு. எனக்கு வேற வழி தெரியல துளசி. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். எதுக்காகவும் நான் உன்னை இழக்கிறதுக்கு தயாரா இல்ல. என்ன மன்னிச்சிரு துளசி, என்ன மன்னிச்சிரு. ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு உன் கழுத்துல நான் தாலியை கட்டதான் போறேன். நிச்சயமா கட்டுவேன். முதல்ல உன்னை பார்த்தப்ப கூட இப்படிதான் துளசி. என் கையில பியர் இருந்துச்சு. ஒரு கையில பியர், இன்னொரு கையில நீ. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கர்மல வனன எல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆனா இப்போ என்ன மறுபடியும் குடிக்க வச்சிட்டே துளசி. சத்தியமா சொல்றேன், இப்ப கூட நான் போதைக்காக குடிக்கல. எனக்குள்ள தைரியம் வரணுங்கிறதுக்காக குடிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் கழுத்துல தாலி கட்ட போறேன். தாலி கட்ட போறேன். எனக்கு தெரியும், இதனால உனக்கு நினைவு வந்த பிறகு கண்டிப்பா தண்டிப்பேன். ஆனா என்ன தண்டிப்பேன் தாங்க நான் தயாரா இருக்கேன் துளசி. நான் தாங்கிக்கிறேன், எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிறேன். நான் இப்ப பண்றது இனிமே பண்ண போறது எல்லாமே தப்புதான் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல துளசி. எனக்கு நீ வேணும். எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிரு. ராஸ்கல், காரை நிறுத்து. இல்ல துளசி, நான் வண்டியை நிறுத்த மாட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. நான் இப்ப உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். நான் செத்தாதான் நடக்கும். முதல்ல காரை நிறுத்து. இல்ல நீ உயிரோட இருக்கும்போது அது நடக்கும் துளசி. நான் உன் கழுத்துல தாலி கட்டதான் போறேன். இது பாரு, காரை நிறுத்திடு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இல்ல துளசி, என்ன மன்னிச்சு. நான் இதுக்கு மேல உன் பேச்ச கேட்கறதா இல்ல. நீ தான் என் பேச்ச கேட்கணும். நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன். இது பாரு, நீ மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. முதல்ல காரை நிறுத்து. இல்ல துளசி, என்னால காரியம் நிறுத்த முடியாது. நடக்க போற நம்ம கல்யாணத்தையும் நிறுத்த முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நீ என்ன நிறுத்துறது? நானே குதிச்சிடுறேன். டேய் துளசி, நான் சொல்றது கேளு. துளசி இரு. துளசி அவசரப்படாத. விடு சொல்றல. விடு. கையை விடு. துளசி. விடு. சொன்னா கேளு துளசி. நான் போடும். துளசி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இரு துளசி. விடு. துளசி கோபப்படாத. துளசி. விடுடா. ஏய் துளசி.
போ, உன் புருஷன் செத்துட்டானா இருக்கானான்னு பாத்துட்டு வா. எரிச்சல கலப்பாத. அந்த இடத்துல முடிக்கிறத விட்டுட்டு இப்ப ஹாஸ்பிடல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டியே. கோவப்படாத. சில பேர் சேஃபா அந்த இடத்துல செத்துருவான். சில பேர் உன் புருஷன் மாதிரி இங்க வந்தா சாவாங்க. நீ வெயிட் பண்ணு. என்ன ஏதுன்னு நான் பாத்துட்டு வந்துடுறேன். சரியா? ஏய், என்ன இது? என்னப்பா நீ? புருஷன் வந்து அடிபட்டு கத்தி குத்துப்பட்டு ஹாஸ்பிடல்ல கிடக்குறான். நான் கண்ணீரோட போக வேண்டாமா? நீ எல்லாம் கண்ணகி சில பக்கம் போவே போவாத. ஏ? ஏன்னா சில தானா வந்து உன் தலையில விழுந்துற போகுது. நீ கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்றேன். போ போ. என்ன இவன் பொழைப்பானா போய் சேர்ந்துருவானா? அம்மா, என்னம்மா? உங்க அப்பாவை யாரு இந்த மாதிரி பண்ணது? உங்க அப்பா யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணது இல்லையே. ஆமா, துளசி எங்க? தெரியலம்மா. இதோ வந்துடுறேன்னு எங்கேயோ போனாங்க. இன்னும் காணோம். டாக்டர், சொல்லுங்க. நான் அவரோட வைஃப். அவருக்கு இப்போ எப்படி இருக்கு? யாரோ சில பேர் அவரை கத்தியால குத்திருக்காங்க. 2 கத்தி குத்த தவிர மற்றதெல்லாம் லேசான காயம்தான். உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. டோன்ட் வரி மேடம், அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. அவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டார். அதான் காப்பாத்திட்டீங்களே, அதுக்கப்புறம் வருத்தப்பட்டுதான் ஆகணும். அதான் அப்பாவுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் ஏமா இன்னும் சோகமா இருக்க? அது இல்லம்மா, உங்க அப்பாவை யாரு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு யோசனையில இருந்தேன். ஆனா யாருக்கும் கெடுதல் நினைக்காத அவரை பாவீங்க இந்த மாதிரி படுத்த படுக்கையா கொண்டு வந்து போட்டுட்டாங்களே. ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிருந்தா நம்ம 2 பேரும் அனாதையா இருப்போம்ல. அதான். ஆமாமா, அப்பாக்கு இந்த மாதிரி ஆனது உங்களுக்கு எப்படிமா தெரிஞ்சது? சொல்லுமா, அப்பாவை கத்தியில குத்துனது உனக்கு எப்படி தெரியும்? அப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? சொல்லுமா, உனக்கு யார் சொன்னா? அது அப்பாவோட ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அப்படியே அவங்க அப்பான போல கேள்வி மேல கேள்வி கேக்குறா பாரு. அம்மா, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கம்மா. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு தெரியும்டா கண்ணு, அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லங்கறத அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டேன். நீ வெயிட் பண்ணு. என்ன இன்னும் இழுத்துட்டு இருக்கானா? பொழைச்சிட்டான். பொழைச்சிட்டானா? ஆமா, கோர்ட்டுக்கும் நம்மள ரோட்டுக்கும் இழுக்க போறான். பொழைச்சுக்கிட்டான். வினோத் நல்லா பொழைச்சுக்கிட்டான். ஒரே குத்தா நெஞ்சில குத்தி அவனை மேல அனுப்பாம சும்மா ஒத்தனம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அவன் கண்ணு முடிச்சா நம்ம மொத்த பேரும் கம்பி என்ன வேண்டியதுதான். குத்துனவங்கள ஒருத்தர அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு. அவனை வச்சு நம்ம மொத்த பெரிய ரவுண்ட் கட்டிடுவாங்க. எனக்கு இப்ப நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. போ இங்க இருந்து. அப்போ நீ வரலையா? நான் உன் கூட வந்துட்டா வினத்தை யார் கொல்றது? நான் இங்கேயே இருந்து நல்ல பொண்டாட்டி மாதிரி நடிச்சு யாரும் இல்லாத நேரமா பார்த்து யாரும் பார்க்காத நேரமா பார்த்து அவன் மூச்சை நிறுத்திடு. பாத்து பத்மா, ஏடா கூட ஏதாவது பண்ணி மாட்டிக்க போற. ஏடா கூடமா பண்ணாதானே மாட்டுவேன். வினோத் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தானா எல்லாம் புறப்பட்டு போக கூடாது. போனமா தான் போகணும். அவன் கூட வேற யார் இருக்கா? என் பொண்ணுதான் இருக்கா. அவளை நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதை பத்மா.
பர்ஃபெக்டா பக்குவமா செய். ஏய் என்னன்னா உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா? எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டா முடிக்கிறவ தான் இந்த பத்மா. நீ கிளம்பு. தபா வினோத் செத்ததா நினைச்சுக்கோ. வக்கீலு, நீ கத்தி குத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா என் கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. தீர்த்துடுறேன். சார் என்ன சார்? சிஸ்டர், நான் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்க அங்க போய் பாருங்க சார். என்ன ரொம்ப அடிபட்டு இருக்க, கொஞ்சம் உடனே என்னன்னு பாருங்களேன். என்னாச்சு? இது கார்ல டோர் சரியா சாத்தல நினைக்கிறேன். வண்டி டர்னிங்ல போகும்போது டோர் திறந்து கீழே விழுந்து அடிபட்டு. ஓகே வெளிய வெயிட் பண்ணுங்க, இப்ப பாத்துட்டு வரேன். இல்ல பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. எனக்கு அதான் ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். ஐயோ நீங்களும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகாதீங்க மிஸ்டர், வெயிட் பண்ணுங்க. இல்ல அவங்க எனக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என்ன எவ்வளவு செலவானாலும் அவங்களை காப்பாத்துங்கன்னு சொல்ல வரீங்களா? சி மிஸ்டர், எல்லா பேஷண்ட்டும் எங்களுக்கு ஒரே மாதிரி தான். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வெளிய வெயிட் பண்ணுங்க. டாக்டர் என்னாச்சு? எப்படி இருக்காங்க? மயக்கமா இருக்காங்க, வென்டிலேஷன் வச்சிருக்கோம். சீஃப் டாக்டர் வந்து பாப்பாங்க. பயப்படாதீங்க, காப்பாத்திடலாம். டோன்ட் வரி.